எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில் பேசுகிறேன். நான் ஒரு கதை சொல்ல சேனலில் வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கதை கேட்டுட்ருக்கீங்க. இந்த கதையில் நீங்கள் மட்டும் பார்க்குறது கேட்குறதெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற கதையெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக அவங்க மொபைலுக்கு வரும். வாங்க இந்த வாரம் கதைக்கு போகலாம். இந்த வாரம் கதைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலை குற்றத்துக்காக போலீஸ் ரொம்ப தீவிரமான தேடல் முயற்சிக்கு அப்புறம் ஒருத்தரை கைது பண்ணுது. அந்த கொலையாளி தன் சார்பாக வாதாடுறதுக்கு ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த கொலையாளி ஏற்பாடு பண்ண வக்கீல் பேசுகிறாரு. இந்த மாதிரி சந்தேகத்தின் பேரில் ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் கொலை குற்றம் சாட்டியிருக்கிறீங்க, இவர் ஒருத்தர் கொண்டுட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது உண்மை இல்லை, இன்னும் பாருங்கள் 5 நிமிஷம் இந்த கோர்ட்டுக்கு நேரடியாக ஒரு 5 நிமிஷத்தில் அந்த வாசல் வழியாக வருவார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிவிட்டு கம்பீரமாக அப்படி உட்கார்றாரு. எல்லோரும் கோர்ட் வாசலே பார்க்குறாங்க. நீதிபதியும் கோர்ட் வாசலே பார்க்குறாரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு, அந்த கொலையாளி அந்த இறந்து போனவர் வரல. உடனே எல்லோரும் வாசலே பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு இவர் எந்திரிக்கிறார், வக்கீல் எந்திரிக்கிறார். எந்திரிச்சிட்டு, மயிலாட்டு இந்த மாதிரி நீங்களும் கூட நம்பாமல் தான் இருக்கிறீங்க, அதாவது இறந்து போனவர் உயிரோடு தான் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, எல்லோரும் இருக்கலாம், எல்லோரும் கோர்ட் வாசல் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் இவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றம் உண்மை இல்லை, ஜோடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரிலீஸ் பண்ணுங்கள், அதாவது விடுதலை பண்ண உத்தரவிடுமாறு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு உட்காந்துட்டார். நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு மத்தியானம் சொல்கிறேன், அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் முன்னாடி சாப்பாட்டுக்கு அப்புறம் மறுபடியும் கோர்ட்டு கொடுக்கும்போது அந்த கொலையாளின்னு சொல்லி சொன்னாங்கள்ல, கொலைகாரன், அவனுக்கு ஆயுள் தண்டனையாக தீர்ப்பை அறிவிச்சுட்டு எழுதிய கையெழுத்து போட்டார். உடனே இவர் நம்ம வக்கீல் எழுந்திரிச்சு கேட்குறாரு, என்னங்க நீங்கள் நீதிபதி அவர்கள், இந்த மாதிரி நீங்களும் தான் சந்தேகத்தோட பார்த்துட்டு இருந்தீங்க, 10 நிமிஷமாக பார்த்துட்டு இருந்தீங்கள்ல, பார்த்துட்டு சந்தேகத்தின் பேர் அடிப்படையில் விடுதலை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீதிபதி சொன்னாரம்மா, எல்லோரும் வாசலை பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் வாசலில் பார்த்துட்டு தான் இருந்தேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த குற்றவாளி கொண்டு நிற்கிற அவர் ஒரு தடவை கூட திரும்பி அந்த வாசலை பார்க்கவே இல்லை. அதனால் இவர் தான் அவர் திரும்பி பார்க்காததே என்னோடய சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தின் பேரில் ஒரு ஆயுள் தண்டனை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் முடிச்சிட்டாங்க. இந்த கதை என்ன நீதி சொல்வதுன்னா, எப்பயுமே நீதி சாகாது அப்படின்னு சொல்கிறது இந்த கதையோட கருத்தை. இந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதோட நல்ல கதையோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.